லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது கன்னி லக்னத்தை பொறுத்த மட்டும் இல்லைங்க, கன்னி லக்னத்திற்கு 11ஆம் வீடான கடகத்தில் செவ்வாயும் சனியும் இணைந்திருக்காங்க. பாவ கிரகங்களாக இவங்க வந்துள்ளார். பாவ கிரகங்களான செவ்வாயும் சனியும் கன்னி லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. கமெண்ட்ஸில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, கன்னி லக்னத்திற்கு 11ஆம் வீடாக வருதுங்க, 11ஆம் வீட்டில் செவ்வாயும் சனியும் இருக்கலாமா அப்படின்னா, உபஜயஸ்தானம் அப்படிங்கிற முறையில் அது நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அப்போ அவங்க கேட்குறாங்க. ஆனால் பொதுவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்னி லக்னத்திற்கு 3-8 லக்னாதிபதிக்கு கடும் வகையான கிரகமாக செவ்வாய் வந்துள்ளார். அப்படி வரும் பொழுது அந்த 3-8 நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி கன்னி லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர் என்ற முறையில் செவ்வாயை எடுத்துக்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் கன்னி லக்னமாக வந்து அவங்க வாழ்க்கையில் செவ்வாய் திசைன்னு ஒன்றும் வராமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற அளவுக்கு இந்த செவ்வாய் திசை 7 வருஷம் அவங்களுக்கு ரொம்ப போராட்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை சொல்லுவோம். அப்படி வரும் பொழுது இந்த செவ்வாய் 3-8 ஆகி 11 நீசம் பெறுவார். நீசம் பெறும் பொழுது அது கூட சனியும் சேர்ந்துருக்காருங்க. இப்போ எப்படிங்க இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்படின்னா, இந்த இடத்துல லக்னத்திற்கு 5-6 குடையவராக சனியும் 3-8 குடையவராக செவ்வாயும் வந்துடுவார். ஆக மொத்தத்தில் நல்ல ஸ்தானத்துக்கு வந்துடுறார். சரி, 5 குடையவராக வந்துட்டு 6 குடையவராக வந்துடுறார். இவர் செவ்வாயுமே 3 குடைய நல்ல ஸ்தானத்துக்கு வந்துட்டு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஆக மொத்தத்தில் 6-8க்கு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக சனியும் 8ஆம் அதிபதியாக செவ்வாயும் வந்ததுனால இப்போ இவங்க 2 பேரும் இணைஞ்சு 11 இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 4ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்த்து வருவார். இது ஒரு முக்கியமான விஷயம். 11 செவ்வாய் இருக்கிறாருங்க, நல்லது தானங்க அப்படின்னு நம்ம பொதுவாக பார்ப்போம். இந்த இடத்துல நல்லது தான் அப்படின்னாலும் சந்திரன் ஆட்சி பெற்று அவர் கூட செவ்வாய் நீசபங்க ராஜயோகத்தில் இருந்தால் நல்ல யோகம் என்று சொல்லலாம். இருந்தாலும் அந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பார். 2ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது என்ன ஆகும்? பாவக்கிரகம் 2ஆம் வீட்டை பார்ப்பது அவ்வளவு சிறப்பு அல்ல. ஆனால் சந்திரனும் செவ்வாயும் 11 இருந்து 11ஆம் வீட்டை மீதான சந்திரனோட செவ்வாய் இருந்து நீசபங்க ராஜயோகம் பெற்று 2ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு தான் கெடுபலன்கள் இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் செவ்வாய் சனி கூட சேர்ந்து 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அடுத்து 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 8ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ரொம்ப சிக்கலாக வந்துடுது. மொத்தத்தில் நீசம் பெற்ற செவ்வாய் சனி கூட சேர்ந்துட்டார். தனியாக இருந்தால் கூட கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் சனி கூட சேரும் பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சனி நல்லவர் தான், 5ஆம் அதிபதி தான். அவர் 6ஆம் வீட்டுக்கு 6இல் மறைந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார் சனி. அந்த வகையில் சனியை பொறுத்த மட்டும் அந்த அளவுக்கு அவர் கெடுதலை பண்ண மாட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தாலும், இங்கே செவ்வாய் இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிறப்போ சனியை பற்றி நம்ம அப்புறம் பார்த்தாலுமே இப்போ செவ்வாயை பற்றி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்போ அவர் 4ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டையும் பார்த்து 5ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் பார்க்கும் பொழுது அவர் சனியோட சேர்ந்து இருந்துட்டு பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் திசை சுத்தமாக வராமல் இருப்பது மேல் அப்படிங்கிற அளவில் இருக்குங்க. வேற ஒன்றும் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்லது பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த கிரக சேர்க்கை அந்த அளவுக்கு யோகங்களை கொடுக்காதுன்னு சொல்றோம்னா, பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசையில் பிறந்திருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்லை. ஏன்னா அடுத்து சனி திசை வந்தாலும் சனி திசை அந்த அளவுக்கு கூட கெடுக்காது. செவ்வாய் தான் ஃபுல்லாக அந்த இடத்துல கெடுக்கும். இதுதான் அந்த விஷயம். அப்படி வரும்பொழுது இப்போ அவங்க பிறக்கும் பொழுது சனி திசை முடிஞ்சு புதன் திசையில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்? புதன் ஒரு 17 வருஷம், கேது ஒரு 7 வருஷம் 24 வருஷம், சுக்கிரன் ஒரு 20 வருஷம் 44 வருஷம், சூரியன் ஒரு 6 வருஷம் 50 வருஷம், சந்திரன் ஒரு 10 வருஷம் 60 வருஷம். அதுக்கப்புறம் தான் செவ்வாய் 60 வயசுக்கு மேலே செவ்வாய். அப்போ என்ன ஆகும்? உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அதுகளை கொண்டு கொடுத்துருவாங்க. ஆக மொத்தத்தில் இந்த செவ்வாய் திசையை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சனி திசையை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு நன்மை கிடைச்சு. இப்போ அங்கே சந்திரனே சேர்ந்துருக்காருங்க. நீசபங்க ராஜயோகத்தில் சந்திரனும் செவ்வாய் இருக்காங்க, கூட சனி சேர்ந்துருந்தா இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீசபங்க ராஜயோகம் பெற்று சந்திரனும் செவ்வாய் மட்டும் 11 இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இங்கே சனி இணைந்திருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, சந்திரன் இந்த இடத்துல உடல் காரகனாக வருவார். அப்போ உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை சந்திர திசையிலையும் கொடுக்கும், செவ்வாய் திசையிலையும் கொடுக்கும், சனி திசையிலையும். இந்த இடத்துல நீசபங்க ராஜயோகங்கிறது பெரிய யோகத்தை கொடுக்காது அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதனால இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறதுக்கு செவ்வாயும் சனியும் இணைந்திருந்து செவ்வாய் திசை வராமல் இருந்துட்டால் போதும், ஓரளவுக்கு போகும். ஆனால் இவர்
2ஆம் வீட்டை பார்த்து குடும்பஸ்தானத்தை கெடுத்து 5ஆம் வீடான குடும்ப ஸ்தானத்தையும் கெடுக்கிறதுனால இவங்களுக்கு 2லையும் பிரச்சனைகளை கொடுக்கும் செவ்வாய் திசை வந்தால். பொதுவாகவே காரகத்துவப்படி பார்க்கும் பொழுதும் சில பிரச்சனைகளை அந்த செவ்வாய் திசை வந்தாலோ இல்லாட்டினாலுமே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த செவ்வாய் சனி கன்னி லக்னத்திற்கு 11ல் இணைவதாக வருவது. ஆனால் இந்த சனியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டுக்கு 6ல் போய் மறைந்து 5ஆம் வீட்டை பார்ப்பார். இது ஒரு நல்ல அமைப்பு. அதனால அவர் 6ஆம் வீட்டு கெடுபலன்களை தரமாட்டார். ஆனால் செவ்வாய் 8ஆம் வீட்டு விதியாக வந்து அவர் 11ல் இருந்து 6ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் பார்வையாக. அது ஒரு சிக்கல் இதில் வரும். அதனால தான் இந்த செவ்வாய் திசை பொறுத்த மட்டும் கெடுபலன்கள் அதில் அதிகமாக வரும் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு மெயினாக வந்து முருகப்பெருமான் வழிபாடு தாங்க நல்ல பலனை கொடுக்கும். அவங்க செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அவங்க முருகனை வழிபடுறது நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கிற கிரக அமைப்புகள் அப்படிங்கிற வரும் பொழுது நாம் வந்து மற்ற கிரகங்களும் பாவ கிரகங்களும் இணையாமல் இருந்துட்டா கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அடுத்த முடிவை நம்ம எடுக்க முடியும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள்